அழைக்கப்பட்ட அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள். அழைப்பு என்பது மாறாது. அவருடைய கிருபை வரங்களும் அப்படிதான். அந்த அழைப்புக்கேற்ற கிருபை வரங்கள் அதுவும் மாறுவதில்லை. ஆண்டவர் மாறவே மாட்டார். நம்ம எப்போவுமே நம்ம பிரயாணம் பண்ணுகிற ட்ராக்கு கரெக்டாக நம்ம பிரயாணம் பண்ணேன்னா ரொம்ப ஆசீர்வாதம் இருக்கும். ட்ராக் மாறிச்சுன்னா, வழி மாறிச்சுன்னா அந்த பழைய வழிக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படும். அதில் ஒரு மனுஷன்தான் யோனா. வழி மாறின பிறகு பழைய வழிக்குள்ளே கொண்டு வரதுக்கு கப்பல் அசைக்க வேண்டி இருந்துச்சு, மீனை ஆயத்தம் பண்ண வேண்டி இருந்துச்சு, மீனுக்குள்ளே வைக்க வேண்டி இருந்துச்சு, பொருத்தனை தேவைப்பட்டுச்சுது, ஜெபம் தேவைப்பட்டுச்சுது. நிறைய மக்கள் ட்ராக் மாறி கிடக்கிறாங்க. நம்மளெல்லாம் ட்ராக் மாறினா நிறைய தடவை ட்ராக் கிளியர் பண்ணியிருக்காரு. சரியான ட்ராக்கில் சரியான வழியில் நடத்துகிறார். நானே உங்களை நடத்துகிற கர்த்தர். அவருடைய வழிகளில் நம்ம கரெக்டாக நடத்தப்பட்டுட்டேன்னா அதுதான் பெரிய ஆசீர்வாதம். எப்படியும் நம்ம வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, எப்படியும் செய்கிறது ஊழியமாக இல்லை. அவருடைய சித்தத்தின்படி அதான் சொல்றாரு, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ரொம்ப கவனமாக நம்ம நடக்க ஆரம்பிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை வரங்கள் அல்லது எனக்கு ஞானம் இருக்குன்னு நம்ம எப்படியும் செய்வேன்னு ஆண்டுடைய காரியத்தை செய்யவே முடியாது. நம்ம தெளிவாக தேவன் நடத்துகிற பாதையை புரிந்து நம்ம போனேன்னா கொஞ்ச நாள் பாடுகள் இருக்கும். ஏன்னா நம்ம சில குறித்த காலம் குறித்த நேரங்கள் வச்சுருப்பார். அந்த நேரங்கள் எல்லாம் கரெக்டாக நடத்திட்டு இருப்பார். ஆண்டவருடைய நடத்துதல் அது போக போக நமக்கு தெரியும். எங்கேயோ கொண்டு போயிட்டு இருப்பார், எங்கேயோ விசாலமாக்குவார். பைபிள் உண்மை உள்ளது, ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, சத்தியம் சத்தியமே. வேதத்தில் நடந்திருக்கிற காரியங்களை பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் பிரிக்க முடியாது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தான் புதிய ஏற்பாட்டில் நிறைவேறிருக்கு. இயேசு பிறப்பார் வருவாருங்கிற தீர்க்க தரிசனம் ஆதி ஆமத்தில் இருக்குது. அங்குள்ளதான் இங்கே உள்ளதான் அங்கே எல்லாம். அதெல்லாம் நமக்கு தெளிவாக புரிஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையை நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை அது அஸ்திபாரத்திற்கு மேலே கிறிஸ்துவாகிய கல்லுக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு கட்டணம். ஒரு நாளும் அசையாது. கைகளை தட்டி ஒரு நாளும் அசையாது. அதனால விசுவாசி. வேதம் உண்மை உள்ளது, ஆண்டவர் உண்மை உள்ளது, இந்த பைபிள் ஜீவன் உள்ளது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானோர் ஜீவன் உள்ள தேவன், திருத்துவ தெய்வம். மறக்காதீங்க, நமக்கு இது போதும். வேற மந்திரமே இல்லை, சூனியமே இல்லை, பில்லி சூனியம் இல்லை, கண்டிஸ்டியும் இல்லை, ஒன்றுமே கிடையாது. இதை நம்ம கண்டுபிடிச்சு இந்த வசனத்துக்கு ஆழத்துக்குள்ளே போயிட்டேன்னா ஒன்றுமே நிற்காது. எல்லாம் தெரிக்கும், எல்லாமே தெரிக்கும். பாருங்கள், இந்த இருக்கிற ஒன்றே நீங்கள் பார்க்காதீங்க. உலகத்தில் அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, ஒரு சோயம் நிற்காது. எல்லா சோயம் பெயரும், ஒரிஜினல் எல்லாம் நிற்கும். கைகளை தட்டுங்க, எல்லாத்தையும் கர்த்தர் அழிச்சு போடுவார். எல்லாத்தையும் நியாயம் தீர்ப்பார். நியாயாதிபதி, நியாயம் தீர்க்கிறவர். அவனவன் கிரியைக்கு தக்கன பலனை அவனுக்கு கொடுக்கிற ஆண்டவர். அதனால சோர்ந்து போகாதீங்க, நம்புங்க. உலகத்தில் இருக்கிற பாடுகளை உபத்திரத்தை பார்க்காதீங்க. ஏசப்பாவை பிடிச்சிருங்க. அவர் நம்மை நடத்துவார். அவர் நமக்கு அண்டநூல் அப்பத்தை கொடுப்பார், நம்மளை போஷிப்பார், வழிகாட்டுவார். மனுஷனை நம்பாதீங்க, ஏசப்பாவை நம்பிடுங்க. உறுதியை பிடிங்க, சத்தியத்தை பிடிங்க, தரிசனத்துக்குள்ள நில்லுங்க, தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு போராடுங்க. ஆண்டவர் பெரிய